நீண்ட நாளுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் கோஸ்ட் கார்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து குரூப் சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கடலோர காவல் படையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் 10த், +2, டிப்ளமோ, ஐடிஐ நீங்க படிச்சிருந்தாலே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எக்ஸாம் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்கு. இதில 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்க எல்லாருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 25,500 ரூ. 81,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி, அதாவது ஃபிக்ஸட் சேலரி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கு. அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது கடலோர காவல் படை, அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் எதுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலியன் குரூப் சி போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேரியர்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெண்டிங் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவிலியன் அண்ட் டைரக்ட் போஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, டைரக்ட் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகும். இதில் டவர் ப்ராப்ளமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகாது. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் சிஜியில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கலாம். இந்தியன் கோஸ்ட் கார்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். இது வந்து எதுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க அண்ட் இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலியன் போஸ்ட்டுக்காக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் குவார்ட்டர்லேருந்து, அதாவது மும்பைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் அட்வர்டைஸ்மெண்ட், பப்ளிஷ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 27 செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு 11 நவம்பர் 2025, அதாவது முழுசாக 45 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 11ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அண்டு எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அண்டு இதுக்கான சேலரி என்ன, எஜுகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்டோர் கீப்பர் கார்ட் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சர்வீஸ் குரூப் சி நான் கேட்டகரி எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 19,900 ரூ. 63,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும். டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூஆர் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எதுக்காக வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ஹேண்டலிங்க்காக. சரிங்களா, ஸ்டோர் ஹேண்டலிங்க்காக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் ஓகே அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் ஓகே அண்ட் பப்ளிக் செக்டர், அதாவது ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இன்ஜின் டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ்க்காக குரூப் சி
போஸ்ட்டுக்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ரூ. 25,500 ரூ. 81,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ஒரு காலி பணியிடங்கள வந்து குடுத்துருக்காங்க. அண்டு எலிஜிபிலிட்டிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க மெட்ரிகுலேஷன் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இன்ஜின் டிரைவிங் அதாவது இன்ஜின் டிரைவருக்கான உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 30 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதாவது டங்ஸ்ட் மேனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 25,000லேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் யூஆர் கேட்டகரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கு. அண்ட் எலிஜிபிலிட்டி கேட்டகரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க மெட்ரிகுலேஷன் அதாவது நீங்க ஸ்டேட் போர்ட்ல இருந்தாலும் சரி, அண்ட் சென்ட்ரல் போர்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க மெட்ரிகுலேஷன் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிப்ளமோ கோர்ஸஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டிப்ளமோல வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலர் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிக்கலோ அல்லது மெக்கானிக்கலோ அல்லது மெஷின் இன்ஜினியரிங்கோ அல்லது நேவல் ஆர்ச்சரிஸோ அல்லது ஷாப் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க வந்து முடிச்சிருந்தா, நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்டு இந்த ட்ரேட பத்தி நீங்க டிப்ளமோல வந்து படிச்சிருந்தீங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா 12ல அல்லது 10த்த வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ஸாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி இல்ல, நான் டிப்ளமோல வந்து இந்த ட்ரேட வந்து எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. 25 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு லேசர பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 18,000லேருந்து ரூ. 58,900 வரைக்கும் உங்களுக்கான லேசர பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் டோட்டல் வேக்கன்சி 4 காலி பணிகள வந்து குடுத்துருக்காங்க. இதில யூஆர் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சியும் அண்ட் எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 வேக்கன்சியும் டோட்டலா 4 வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்கு. இதில எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்ரிகுலேஷன் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபயர்மேன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 19,900லேருந்து ரூ. 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் வேக்கன்ஸிஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலி பணியிடம் வந்து இருக்கு. எலிஜிபிலிட்டி கேட்டகரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க மெட்ரிகுலேஷன் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஷுட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஷூ சரிங்களா? வெறும் கால்ல செப்பல் கூட இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 165 சென்டிமீட்டராவது வந்து ஹைட் இருக்கணும். அண்ட் உங்களுடைய செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.5 சென்டிமீட்டராவது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்து காட்டணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, 81.5 இருக்கணும். அண்டு எக்ஸ்பேண்டட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 85 இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்குங்க. உங்களுடைய வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 50 கேஜாவது வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? பிஇடி டெஸ்ட் வந்து இருக்கும். 2.7 மீட்டர் ஷட்டில் வந்து இருக்கும். அண்டு கிளைம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மீட்டர்ஸ் வெர்டிகல் ரோப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஹேண்டிலிங் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 18,000லேருந்து உங்களுக்கு ரூ. 56,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும். அண்ட் யுடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலி பணியிடம் வந்து இருக்கு. அண்ட் எலிஜிபிலிட்டி கேட்டகரிய பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா யாருனாலும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 27 வயசு வரைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எம்டிஎஸ் பெர்சனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலி பணியிடம் வந்து இருக்கு. அதுவும் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு. சேலரிய பொறுத்த வரைக்கும் ரூ. 18,000லேருந்து ரூ. 56,900 வரைக்கும் ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும். மெட்ரிகுலேஷன் நீங்க படிச்சிருந்தாலே போதுமானது. வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு கவுண்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்க்காக சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாபுக்காக 18 வயசுல அதாவது சாரி 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும். அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். வித் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
2 இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க வந்து 27 வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு அன்ஸ்கில்டு அதாவது லேபரர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 காலி பணியிடங்கள் வந்து இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமா வந்து இருக்கும். அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்காக 1 காலி பணியிடங்களும், அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்காக 1 காலி பணியிடங்களும் வந்து குடுத்துருக்காங்க. அண்டு எலிஜிபிலிட்டி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கணும். பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி முடிச்சிருந்தா நீங்க 3 இயர்ஸ் அதாவது நீங்க ஐடிஐல எந்த ட்ரேட் எடுத்திருந்தாலும் சரி, நீங்க 3 இயர்ஸ் அந்த ட்ரேடோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானது. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 27 வயது வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ காலி பணியிடம் தான் வந்து குடுத்துருக்காங்க. இதில எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் நெறையவே வந்து இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃப்லைன் மூலியமா தான் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க ஆஃப்லைன் மூலியமா அப்ளை வந்து பண்ணும்போது, நீங்க எந்த லாங்குவேஜ்ல வந்து இதில ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லயோ அல்லது ஹிந்தியிலயோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 லாங்குவேஜ்லயும் நீங்க வந்து ஃபில்லப் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலிடான ஐடி ப்ரூஃப் சரிங்களா? உங்களுடைய வேலிடான ஐடி ப்ரூஃப், மெட்ரிகுலேஷனோ அல்லது உங்களுடைய மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் அண்ட் 12th யூஜி, பிஜி, டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய மார்க் ஷீட் அண்டு உங்களுடைய லாஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது நீங்க வந்து ரீசென்ட்டா வாங்கியிருக்கிற கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா வந்து குடுங்க. அப்படி இல்லன்னா தேவையில்ல. என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எங்கேயாவது நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, என்ஓசி சர்டிஃபிகேட் நீங்க அங்க ரெக்வயர்மென்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க. அண்ட் 2 அதாவது லாஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும். ரீசென்ட்டா இருக்கிற கலர் பாஸ்போர்ட் சைஸ் தான். அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 50 போஸ்ட் ஸ்டாம்ப் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்க போஸ்ட் மூலியமா அப்ளை பண்ணதுனால, உங்களுக்கு ஸ்டாம்ப் வந்து ரூ. 50 ஸ்டாம்ப் வந்து இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 11 நவம்பர் 2025 அன்னைக்குள்ள நீங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து சரிங்களா? இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும். நீங்க ஸ்பீடு போஸ்ட் மூலியமாவும் அனுப்பலாம். அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலியமா அதாவது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டினரி போஸ்ட் ஒன்லி வித்தின் 45 டேஸ் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்களோ, அன்னையிலேருந்து உங்களுக்கு 45 நாள் வந்து டைம் இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி போஸ்ட்னாலே இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான். சரிங்களா? நீங்க போஸ்ட் அனுப்புனாலே போதும். 45 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அதில வந்து சேரும். மெத்தட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு செலக்ஷன் வந்து இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் செக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 100% நீங்க வந்து எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 80 மார்க்கான ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நார்மலா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்ல. இதில என்னென்ன வந்து இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ், மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஜெனரல் இங்கிலீஷ் அண்டு ஆ ரிலேட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா இருக்கிற இந்த கரண்ட் ஆஃப் இயர்ல வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் உங்களுக்கான ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அப்ளிகேஷன் வந்து நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் சார்? அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. இதுதான் நமக்கான அப்ளிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் செகண்ட் பேஜ்ல வந்து குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்க எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்றீங்க, அந்த போஸ்ட்டோட நேம், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்க ஒட்டுற மாரி இருக்கும். அப்ளிகன்ட்டோட நேமு அதுவும் கேப்பிட்டல் லெட்டர் தான் நீங்க வந்து எழுதுற மாரி இருக்கும். நீங்க எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்றீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ். இதில நெறைய பேரு தப்பு பண்றது என்னன்னா, நீங்க வந்து வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த அட்ரஸ வந்து குடுக்க நீங்க மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்க. அத வந்து குடுக்காதீங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ, அந்த அட்ரஸ வந்து குடுங்க சரிங்களா? அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்.
நீங்க எக்ஸாமினேஷன் வந்து எந்த இயர் வந்து நீங்க பாஸ் பண்ணீங்க, பாசிங் இயர் அண்ட் உங்களுடைய டிவிஷன் அண்ட் பெர்சன்டேஜ் அண்ட் நீங்க எந்த யுனிவர்சிட்டில வந்து நீங்க படிச்சீங்க. அத வந்து நீங்க மென்ஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எத்தன மாசம், எத்தன வருஷம், உங்களுக்கு எத்தன நாள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மென்ஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். நீங்க மெயிலா, ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஜெனரல் நீங்க மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலி வந்து நீங்க ஹேண்டலா இருக்கீங்களா? அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னா நோன்னு குடுங்க. அண்ட் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூடி கேட்டகரி. நீங்க அவங்க எந்த போஸ்ட்டுக்கு எந்த கேட்டகரில வந்து ரிசர்வேஷன் குடுத்துருக்காங்களோ, அந்த கேட்டகரிக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து டிபார்ட்மெண்டல் போர்ட்டல்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதையும் மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உரிமை வந்து தரப்படும். முன்னுரிமை வந்து தரப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர் இது எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். இதில நெறைய பேரு தப்பு பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப்லைன் வந்து நீங்க வைக்கிற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. இதில நெறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க சிக்னேச்சர போட்டு அனுப்பியிருக்கீங்க. அந்த மாரி அனுப்பக்கூடாது. அந்த மாரி தப்பு. நீங்க அனுப்பக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? இதில எப்படி நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்கூல்லலாம். நீங்க வந்து படிக்கல அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லெஃப்ட் அ தம்ப்லைன் அதாவது உங்க கட்டை விரல வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பதிவு வைப்பாங்க. அந்த மாரி தான் நீங்க வந்து பதிவு வைக்கணும். சரிங்களா? இது எல்லாமே பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் பிளேஸ் அண்ட் டேட் இது எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு, அவங்க குடுத்துருக்கிற அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்ல சரிங்களா? மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. இந்த கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்ல நீங்க வந்து அ போஸ்ட் மூலியமா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அ இந்த ஸ்டாம்ப் வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாம்ப் வந்து எதனால ஒட்ட சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிவிக்கணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து போஸ்ட் வந்து அனுப்பணும் அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் உங்களுக்கு வாப்ஸா வந்து அட்ரஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது லெட்டரோ, இல்ல ஏதாவது உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் லெட்டரோ இந்த மாரி அனுப்பணும்னா, அதில அவங்க அனுப்புறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் கவர வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து அத வந்து கேர் பண்ணிக்காதீங்க, ஒட்டுங்க. ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதனுடைய ஒரிஜினல் வெப்சைட் வந்து எங்கருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, www.indiancoastguard.com அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணினாலே போதும். உங்களுக்கு டைரக்ட்டா இந்த மாரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில இன்டர்நெட்ல எல்லாமே நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃபிக்ஸடான ஜாப் தான் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இதில வந்து எல்லாருமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ் தேங்க் யூ.